பாகிஸ்தானில் பயணிகள் ரயில் கடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் போலந்து நகரில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயிலை கடத்தியிருக்கிறது பலூச் விடுதலை ராணுவம். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள். பாகிஸ்தான் நாட்டில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலை கடத்தி வைத்திருப்பதோடு அதில் பயணம் செய்த 100க்கும் மேற்பட்ட பயணிகளை பிணைய கைதிகளாக பலூச் லிபரேஷன் ஆர்மி என்கிற பயங்கரவாத அமைப்பு பிடித்து வைத்திருக்கிறது. இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பலூச்சிஸ்தான் என்பது பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். அங்க இருக்கக்கூடிய குவட்டா என்கிற பகுதியில் இருந்து பெஷாவரை நோக்கிதான் பாகிஸ்தான் ரயில்வேயால் இயக்கப்படக்கூடிய இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என்ற ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓரிடத்தில் இந்த ரயில் சென்று கொண்டிருந்த போது இந்த பயங்கரவாத அமைப்பு ரயில் தண்டவாளத்தை வெடிகுண்டு வைத்து வெடிக்க செய்து ரயிலை நிறுத்தி இருக்கிறது. ரயில் நின்றதும் உடனடியாக ரயிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள இந்த BLA என்கிற இந்த அமைப்பு அதில் பயணம் செய்த அனைத்து பயணிகளையும் பிணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறது. இந்த நன்கு திட்டமிடப்பட்ட இந்த நடவடிக்கையை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த நடவடிக்கைக்கு தாங்களே முழு பொறுப்பு ஏற்பதாகவும் பலூச்சிஸ்தான் லிபரல் ஆர்மி என்கிற அந்த அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது. பலூச்சிஸ்தான் லிபரல் ஆர்மி என்பது ஒரு இனவாத ஆயுதமேந்திய போராளி குழு என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுக்கு எதிராக எந்த விதமான ராணுவ நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் எனவும், அப்படி ஒருவேளை ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும், ஏற்படுகின்ற இரத்த களரிகளுக்கு நாங்கள் ஒருபோதும் பொறுப்பல்ல, ரயிலை நாங்கள் வெடிகுண்டு வைத்து தகர்த்து விடுவோம் என்று அந்த BLA அமைப்பு வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதனால் அந்த பகுதியிலே ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையில் ராணுவ வீரர்கள் 6 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த சம்பவ இடத்திற்கு பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விரைந்து கொண்டிருக்கின்றனர்.